உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜிஆர்டியில் இருக்கிற 2வது ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கோல்டன் 11 அப்படின்னு சொல்லி நியூ கோல்டன் 11 சொல்லி ஒரு ஸ்கீமை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸிங்கிற 2வது ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே கொடுத்துருக்காங்க. 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வேஸ்டேஜில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க உள்ள பார்க்கலாம். கோல்டு, டைமண்டு, பிளாட்டினம், சில்வர் எதை உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டுறாங்க. இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா 11 மந்த்து 11th மந்த் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10th மந்த்தே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் ஃபுல் பெனிஃபிட்ஸோட அப்படின்றத போட்டிருக்காங்க. இப்போ வாங்க, கோல்டு ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா விஏ அப் டு 18% வரைக்கும். இப்போ ஒரு நகை நீங்கள் எடுக்கிறீங்க, இப்போ அந்த நகையோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா 18% வரைக்கும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 50% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி டைமண்ட் ஜுவல்லரிக்கும் அப்படி தான், இப்போ 18% வரைக்கும் தராங்க. சில்வர் ஆர்டிகல்ஸுக்கு வந்து 16% வரைக்கும் தராங்க. சரிங்களா? இங்கே அதே டீட்டெயில் தான் கொடுத்தாங்க. கோல்டுக்கு எவ்வளோ, டைமண்டுக்கு எவ்வளோ, பிளாட்டினமுக்கும் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் 50% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷார்ட் டைமில் வந்துட்டு கோல்டு வாங்குறது. இப்போ நம்ம கோல்டு விற்கிற ரேட்டுக்கு நம்ம நேராக போய் வாங்குகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தான் நம்மளுக்கு செலவாகும். அதனால் இந்த மாதிரி சீட்டு ஸ்கீம் போட்டுட்டு 11 மந்த்துக்கு அப்புறம் நம்ம போய் வாங்கினோம்னா நம்மளுக்கு சில பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்பு மூலயமா பேமெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்பு வச்சுருக்காங்க. அதில் வந்து டுடே கோல்டு ரேட்டு பார்த்துக்கலாம், அதிலே வந்து இன்ஸ்டால்மெண்ட்டும் பே பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கு மெயினாக மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? லாகின் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மொபைல் ஆப் மூலயமாவே ஜிஆர்டி பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் சீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நேரில் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம்னு சொல்கிறத இப்போ சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீமு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி அட்வான்ஸ் வந்து 10,000 கட்டுற மாதிரி இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டுற அமௌண்ட்டை வந்து அமௌண்ட்டாகவும் வர வைக்கிறாங்க, கிராம் கணக்குலையும் அந்த நாளைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வந்து கிராம் கணக்குலையும் வர வைக்கிறாங்க. அதுதான் அந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டாங்க. 10,000 வந்து மந்த்லி கட்டுறாங்க. அன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 5,500 ஃபஸ்ட்டு மந்த்து 5,500, 2வது மந்த்து 5,450, 5,850 அப்படின்னு அவங்களாம் எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டாங்க ஒரு 11 மந்த்துக்கு. அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஈக்குவலாக நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கிராம் வருதுங்கிறத கணக்கு வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11 மந்த்துக்கு 1,10,000 நம்ம அமௌண்ட்டு கட்டியிருக்கோம். அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராம் கணக்கில் மந்த்லி கிராம் கணக்கில் வச்சாங்க பார்த்தீங்களா, வச்சாங்கல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா 19.550 மில்லி வந்து வர வச்சுருக்காங்க. இப்போ இதில் இன்னொரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது 10th மந்த்தோ இல்லை 11th மந்த்தோ நீங்கள் வந்து போனீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு எவ்வளோ நகை எடுக்கலாங்கிறத பாருங்கள். அதே மாதிரி இங்கே கிராமில் எவ்வளோ வர வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இதில் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை விட நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக கணக்கு சொல்கிறேன். ஒரு ஸ்மால் கணக்கு போட்டு பார்ப்போம். கால்குலேஷனில் சொன்னால் உங்களுக்கு என்ன புரியும். சரி வாங்க, சின்னதாக ஒரு கால்குலேஷன் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் சின்னதாக ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி. இவன் மாதம் வந்து 10,000 அவங்க கட்டுறாங்கன்னு வச்சுக்கிட்டா 11 மந்த்துக்கு 1,10,000 கட்டுவோம். அங்கே கொடுத்துருந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். அங்கே வந்து 19.550 மில்லி வந்து அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க 11 மந்த்துக்கு. சரிங்களா? இன்றைக்கி நான் கோல்டு எடுக்க போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி கோல்டு ரேட்டு ஒரு 5,600 வச்சுங்களேன் கிராமு. இப்போ நான் வந்து இந்த கட்டியிருக்கிற 1,10,000 நான் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு 17 கிராம் எடுக்கிறேன். 5,600 ரேட்டு. ஒரு 12% வரைக்கும் விஏ போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வச்சுக்கிறேன் கணக்கு. சரிங்களா? இப்போ 12% விஏ போடுறாங்க, 3% ஜிஎஸ்டி போடுறாங்க அப்படிங்கும்போது இந்த இப்போ 1,10,000 எவ்வளோ நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ கோல்டு ரேட்டு பார்த்திங்கன்னா 17 கிராமு 5,600 அப்படிங்கும்போது 95,200 கோல்டு ரேட்டு மட்டும் வருங்க. இப்போ விஏ வந்து நான் வேஸ்டேஜ்
12% போட்டிருக்கேங்க. இப்போ இந்த 12%ங்கும்போது இந்த 95,600 ப்ளஸ் 12% 1,06,624 ரூபா வருங்க. ப்ளஸ்ஸு ஜிஎஸ்டி ஒரு 3%ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1,06,024 ப்ளஸ் 3% 1,09,822 ரூபா வருதுங்க. இப்போது இந்த ஸ்கீமோட இது அப்ளை பெனிஃபிட்ஸ் அப்ளை பண்ணும்போது அப் டு 18% வரைக்கும் 50% வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டு, 50% வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஆமாம். இப்போ விஏ வந்து 12% நம்ம போட்டிருக்கோம் இதுக்கு. இப்போ 12%ங்கும்போது எவ்வளோ வருது? 11,424 ரூபா வருதுங்க. இதில் 50% வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டுங்கும்போது மீதி எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது? 5,712 ரூபா மட்டும் விஏ கட்டினா போதுங்க. இதுதான் இதோட இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ். இதில் என்னன்னா, இப்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட்டில் வர வைக்கிறாங்க. அமௌண்ட்டில் 1,10,000 ரூபாய்க்கு எவ்வளோ வருதோ அந்த கிராம் கணக்குலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே மந்த்லி கட்டுறீங்க பார்த்தீங்களா? மந்த்லி கட்டினதில் இப்போ ஒரு 19,580 மில்லி உங்களுக்கு வந்து கோல்டு சேர்ந்துருக்கு. கோல்டாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 19,580 மில்லின்னு வச்சுக்கோங்க. அமௌண்ட்டில் வந்து 1,10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அப்படிங்கும்போது இப்போது நீங்கள் இந்த 1,10,000 ரூபாய்க்கு இன்னைய ரேட்டுக்கு நீங்கள் வாங்கும்போது ஒரு 19 கிராம் தான் வருதுன்னு வச்சுங்களேன். 19 கிராம் தான் வருதுன்னா நீங்கள் வந்து இதில் 19,580 மில்லி அதிகமாக இருக்குது. இதில் வந்து 19 கிராம் தான் வருது. அப்போ என்ன பண்ணலாம்? இதை விட்டு இது கம்மியாக இருக்குங்க இல்லையா? இதை விட்டுட்டு நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். 580 மில்லி உங்களுக்கு லாபம் வரும். ப்ளஸ்ஸு விஏ வந்து 50% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் ஜிஆர்டியில் இருக்கிற நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸிங்கிற ஸ்கீமோட ஃபுல் டீட்டெயில்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகே, தேங்க்யூ.